நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான 7500 ஏக்கர் நிலத்தை மீட்டு முறையாக பராமரிக்க கோரிய வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் தமிழக உள்துறை, வருவாய்த்துறை செயலாளர்கள், அறநிலைத்துறை ஆணையர் உட்பட அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. திருத்தொண்டர் சபை தரப்புல அதாவது திருத்தொண்டர் சபை அறக்கட்டளை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செஞ்சிருக்காருங்க. அதுல நெல்லையில இருக்கிற அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான 7500 ஏக்கருக்கு மேல சொந்தமா இருக்குது. மத்திய அரசோட நெல்லை பவர் கிரிட் கார்பரேஷன் நிறுவனம் நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான ஏறத்தாழ 53.59 ஏக்கர் நிலத்தை அந்த நிறுவனத்தோட தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக கேட்டாங்க. பின்னர் அந்த நிலத்தை கையகப்படுத்தியதற்காக 1,60,77,000 ரூபாய் மட்டும் நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்தின் பேர்ல டெபாசிட் செய்யப்பட்டதுன்னு, அந்த இழப்பீட்டு தொகை மிகவும் குறைவானதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. குறைவான இழப்பீட்டு தொகையை வழங்கியதோடு மட்டுமில்லாமல் கோயிலுக்கு சொந்தமில்லாத, அதாவது கோயிலுக்கு சொந்தமான 306.36 ஏக்கர் நிலத்தை எவ்விதமான முறையான அனுமதி பெறாம ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. எனவே நெல்லையில் இருக்கிற அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுத்து முறையாக பராமரிக்க உத்தரவிடணும்னு சொல்லி அந்த மனுவில் தாக்கல் பண்ணியிருந்தாருங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு குறித்து தமிழக உள்துறை மற்றும் வருவாய்த்துறை செயலாளர்கள், அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் உள்ள நிலை அறிக்கை வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு தற்போது இந்த வழக்கை தாக்கல் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 7500 ஏக்கர் நிலத்துக்களான சொத்துக்களை மீட்டெடுத்து அதுல முறையாக பராமரிக்க கோரித்தான் இந்த மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுங்க. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த வழக்கை பாத்தீங்கன்னா அதாவது அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி அந்த வழக்கை தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.